பெஸ்ட் காமெடி மான்ஹா பார்ட் 3. இத்தனைக்கும் நான் கிளினிக்கை ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த கொரோனா வைரஸ் எல்லாத்தையும் இது பண்ணணுமா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னலாம் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பார்த்தா அந்த ரிவரில் விழுந்துடுறாரு. அண்ட் அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும்போது யார் இது, ஒருவேளை நம்மளை காப்பாற்ற வந்திருக்காங்களா? சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம உயிர் போகாத வரைக்கும் நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா இது ஹாஸ்பிட்டல் மாதிரியே தெரில, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அங்கே இருந்தவர் நம்ம ஹீரோவை பார்த்து யுவர் ஹைனஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, அவர் நேற்று படிச்சுட்டு இருந்த நாவலில் இப்போ இவர் ரீஇன்கார்னேட் ஆகிருக்காரு அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தான் இருக்கும். பட் இவர் செம்ம சந்தோஷப்படுறாரு, அதுவும் க்ரௌன் பிரின்ஸாக பிறந்திருக்குமே அப்படின்ட்டு. பட் சந்தோஷப்படும் போதே ஒரு பெரிய இடியை தூக்கி போடுறாங்க. இவருக்கு இன்னும் வாழ 1 வருஷம் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அவர் பாடி அவ்வளோ வீக்கு. அண்ட் இந்த மான்ஹா அந்த கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பரோட அதே யூனிவர்ஸில் தான் நடக்குது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ஆத்தர் தான். நம்ம லாய் ஃப்ரான்டியரா இவருக்கு ரொம்பவே முன்னோடி அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த மான்ஹா பேர் த க்ரௌன் பிரின்ஸ் தட் செல்ஸ் மெடிசன். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது